சரி மொட்டை மண்டையா அம்மைங்க கூப்பிடு அம்மைய. என்ன வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லை இருக்கு மேக்கர் இருந்துச்சு வண்டி. சத்தம் இல்லை போயிட்டாரோ எல்லாம் உங்கள் டேடி அடி பைக்கில் கொண்டு போனால் 3-4 வாட்டி டென்ஷன் ஆகி கொண்டு போவாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆசையை பற்றி அவங்க பைக்கு ஒன்றும் கொண்டு வரலன்னா அந்த இரும்பு தான் தூக்கிட்டு வந்தேன். பழசுக்கு போட்டுட்டு ஒன்று சாத்தாலும் கூட்டு போகிறேன், கடைக்கு கூட்டு போகிறேன். அதெல்லாம் வண்டியில் தூக்கி போட்டு போவோம் சரியா? ஓ தெரியல, அதுவும் தெரில. ஆனால் போன டைம் ஒரு ஆள் வந்தார், நல்லா தான் வாங்கினார். இவரு எப்படி வாங்குவாருன்னு தெரில. குடம்லாம் முன்னாடி இந்த 3 பழைய குடம் பெரிய குடம் இருக்கலாப்ப 3 பழைய குடத்தை நம்ம பழசுக்கு போட்டால் ஒரு குடம் கொடுக்குற ரேட் லாபம். காசே வாங்க தேவையில்லை. ஆனால் அந்த குடத்தை 5 ரூபாய்க்கு தான் எடுப்போம். 3 குடம் 15 ரூபாய்க்கு தான் எடுப்போம். 45 ரூபா புது குடம். இது அடுப்பு பழசுக்கு இவங்க தரமாட்டாங்க. அடுப்புடா ஃபர்ஸ்ட் அக்கா குக்கிங் பண்ணாங்க. ஏய் வந்துருச்சு அம்மா, எங்க அம்மா வர சொல்லு. வளைங்க ஒடியா ஒடியா பழசு படக்கம் வந்துட்டு. அப்பாடா இப்போதாக்கா நிம்மதி இல்லைன்னா என்னையும் அள்ள வச்சுருவாளோன்னு நினச்சேன். எல்லாத்தையும் தப்பிச்சுட்டு அடுப்புக்கு மேலே இப்போலாம் இந்த இரும்பு மாதிரி இருக்கும்ல, சின்ன ஆங்கிள் மாதிரி ஸ்டாண்டு. அங்கேயே இந்த மாதிரில என்ன அது அங்கேயே தூரக்கிற போட்டு வந்துட்டோம். ஏய் பாட்டி தேடுவாவ மொட்டை மொட்டையா ரொம்ப சேட்டை பண்ணுறாடா. மிக்சி சென்னையில் இருந்து எடுத்தது. அந்த வியாபாரத்துக்கு போது ஒரு மாதிரி மிக்சி ரிப்பேர் ஆகிட்டு போலி வியாபாரத்துக்கு போகும்போது அப்போ உடனே மிக்சி தேவைப்பட்டுச்சு. இது ஒரு இரும்பு கடையில் எடுத்தது தான். உண்மையில் இரும்பு கடையில் உள்ள மிக்சி எல்லாம் ஓடும், ஆனால் பயன்பாட்டுக்கு படாது. ஒரு மாதிரி கடை கடைன்னு சத்தம் கேட்கும். எல்லா மிக்சியும் ஓடும், முக்கால்வாசி இது ரிப்பேர் ஆகாது. உண்மையில் அது பழசுக்கு தான் எடுத்தேன். 150 ரூபாய் எவ்வளோ தான் எடுத்தேன் இப்போ. உண்மையில் கம்பெனி நல்ல கம்பெனி அது, ஆனால் சத்தம் கேட்கும் கொட 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 கொடன்னு. இப்போ எல்லா மிக்சியும் அப்படி எந்த இரும்பு கடைக்கு போனாலும் மிக்சி ஓடும். இதான் அந்த அம்மா மிக்சி மட்டும் தான் ஓடாது. உடைச்சாலும் சொத்தோடு தான் இருக்கும். ஆமாம் டவுட்டுக்கு எங்கே ஓ இடம் பார்த்து ட்ரம்மு தூக்கிட்டு போயிட்டாங்களோ. சரி பழசு போட்டுக்கோ. சரி பழசு போட்டாச்சு. ஒரு 1.5 லட்ச ரூபா வரும். ஏதாவது அதில் ஏதாவது புரியுதான்னு பாரு. பாரு நீயே பாரு, தமிழில் தானே எழுதியிருக்கு. சரி தேங்க்ஸ்ண்ணே. சரி இப்போ என்ன 750 ரூபா இருக்குது. என்ன வேணும் செலவுக்கு நீங்கள் வச்சுக்கிடுங்க சொல்ல போகிறேன் அப்படி தானே? 100 சரி வைகி அங்கே போனோன்னே எனக்கு தான் தருவா. எனக்கு எனக்கு நான் டீ குடிக்க விட்டுட்டேனே. சரி என்னது போட்டிருக்காங்களா? எங்க காட்டு இங்கடா பழமுதிர்ச்சோலை போட்டிருக்கு. நானூறுல மலை மாதிரி தெரியும் நினைச்சேன். சரி விடு, அதை கணக்கு பண்ணால் நிறைய தான் வரும். இன்னொன்று நம்ம கடைக்கு கொண்டு போட்டாலும் 2000 உடனே தூக்கி நாங்கள் 1000 ரூபா 1500 கொடுத்துருவாங்க நினைக்கியா. இதை விட கம்மியாக எடுப்பாங்க. ஆமாம் உண்மையில கடைக்கு கொண்டு போனால் இதை விட கம்மியாக எடுப்பாங்க. நான் அதனால இப்போ கடைக்கு போகிறது இல்லை. நம்ம மெனக்கட்டு அது அப்படி தான். அது வந்து தொழில் தருமோ. நம்ம ஏற்கனவே 2 டைம் போட்ட ஞாபகம் இருக்கா? முன்னாடி குட்டியாக்கெல்லாம் பிறகு முன்னாடி மெனக்கட்டுங்கிறது எடுத்துகிட்டு போய் போட்டாலும் எல்லாம் ஒரே இது. எல்லாத்தையும் அப்படி மொத்த மேடம் முடிஞ்சு. அது வியாபாரிகளுக்கு அவங்க தனியாக போட்ட மாதிரி போடுறாங்க. இதுக்கு தான் நான் அவங்க கடைக்காரனுங்கிறதுக்கு இவங்க தின்ட்டு போட்டோன்னு சொல்லி இப்போ இவங்கள்ட்ட கணக்கு பண்ணிடுறது. இப்படி தான் எனக்கும் பார்த்து நிறைய பேர் கொடுத்தாங்க. உட்காந்துருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இது சில அன்னைக்கு ஒன்றும் இருக்காது. ஆமாம்
சிலனிக்கு வியாபாரமே ஆகாது. குட்டி யானையை போட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்கடா ஒரு சில ஊரில். சிலனிக்கு ஒன்றுமே இருக்காது. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா பழசு எப்போ பார்த்தாலும் சேர்ந்துட்டு இருக்கோம். எப்போ சேர்றது இல்லை. அது ஒரு லக்கு, எல்லாத்துக்கும் விழாது. அது படி இழக்கணும்னு அவங்க சொல்லி வேண்டிட்டு போவாங்க. நான் ஒரு கப்பு ஊத்த நாள் இருக்குவே, ஒரே ஒரு ஜக்கு ஊத்த நாள் இருக்குது தெரியுமா? அதுக்கு என்ன செய்வீங்க? சாப்பிடுவீங்க. அதான் உண்மையில் அப்படி நாள் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் இவங்ககிட்டலாம் ரேட்டு. கொஞ்சம் சைக்கிளில் தான் ஆள் வந்த மாதிரி இருக்கும். இதா நாங்கள் தள்ளு வண்டி இழுத்துக்கிட்டே போனோம் வண்டியை. அப்படி இழுத்துட்டு போய் ஒரு கப்பு அன்னையோட தானே எனக்கு அந்த வியாபாரம் வெறுத்துச்சு. இல்லைன்னா அப்படியே பெரிய பெரிய வியாபாரியாக இருப்பாங்க. டேடி பக்கத்து வியாபாரமே கிடையாது. இந்த டைலாக் மட்டும் திரும்ப திரும்ப சொல்லு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லவே. கொஞ்ச நாள் போனேன்னு. அதனால சரி இவங்ககிட்ட குறைச்சி போட்டு ஒன்றும் பார்ப்பறது. கடைக்கு கொண்டு போனாலும் ரேட்டு போகாதுமா, எனக்கு தெரியும். கடைக்காரங்க நல்ல காசு கொடுக்க மாட்டாங்க. வியாபாரிக்கு கொடுப்பாங்க, நம்ம ஆட்கள் கொண்டு போனால் வாங்க. இல்லை, திருப்பூர் கம்பெனியில் ஒரு வாரம் வேலைக்கு போனேன். சத்தியமாக ஒரு வாரம் வேலைக்கு போனேன். செல்ல மாமியார் இருக்காருல, செல்ல மாமியார் இருக்காரா? இவர் என்ன வேலை பார்த்தாரு? திருப்பூரில் ஐஸ் ஊத்தாரு, குல்பி ஐஸ் ஊத்தாரு. ஐஸ் வாரத்துக்கு போனார். அப்போ நான் ஒரு வாரத்துக்கு நாங்கள் போனேன் மீன் வியாபாரம். இந்த ஓரிக்கு அந்த ஒரு ட்ரை மஞ்சள் கலர் ட்ரை ஒன்று உடச்சி போட்டோம்ல, அது என்ன ட்ரை மறந்துட்டேன். இப்போ நீங்கள் சொன்னோன்னு தானே அந்த ட்ரை நான் வாங்கின ட்ரை, மீன் வியாபாரத்துக்குன்னு வாங்கின ட்ரை சரியா? ஏலம் எடுக்க தெரில. ஓவரிக்கு போனேன், பெரிய தலைக்கு போனேன். என்னதுடா என்னது? செருப்பா? டேடி செருப்பு. சரி இனி போட்டு போவேன்ல. திங்கக்கிழமை வியாபாரத்துக்கு போகும்போது அதான் போட்டு போவேன் சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க எங்கெல்லாம் நான் வியாபாரம் ஏலம் எடுக்கிறதுன்னு. எங்கே மீன் ஏலம் எடுக்கிற இடத்துக்கெல்லாம் இப்போ உங்களை போய் காட்ட போகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? ஓவரிக்கு சுற்றி பார்க்க போகிறோம், பெரிய தலைக்கு சுற்றி பார்க்க போகிறோம், கூடுதலை கூட்டப்படன்னு எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு கூட்டு போகிறேன். அங்கே எல்லாம் ஏலம் எடுக்கிறதுக்குன்னு இடமே இருக்குது. இப்போ அங்கே தான் போக போகிறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல, உண்மையாக நான் அங்கே போய் நின்றுருக்கேன். எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சொன்ன பொய் சொல்கிறேன்னே நினச்சிட்டு இருப்பீங்க. லட்சுமி 79 ரூபா இருக்குது. எப்படி என்ன எதுவும் வாங்கிடுவா? ஓகே போயிட்டு வருவோமா? வரியா நீ வரியா? அப்படி ஆமாம் இந்த பல்பை கடைக்காரர் வாங்குவாரா? கிளிப்பாரு ஒட்ட முடியாது. வாடா போகலாம். உனக்கு என்ன வேணும்? உனக்கு தண்ணி எடுத்து கிழிச்சிருவீங்க அப்படியே ஒட்ட முடியா? தெரியுமா, நாளைக்கு உனக்கு காய்ச்சல் வந்துடும், நீ எந்திரிச்சு விட மாட்டா. அதனால நான் தண்ணி எடுத்து வர்றதுக்கு எனக்கு குடங்க. டேய் சொன்னியா அப்படி? சொன்னியா? டேய் நீ சொல்றதெல்லாம் எப்படியோ இருக்குடா, நம்ப மாட்டாங்கடா யாரும். உங்களுக்கு வெள்ளை அடிச்சா அவ்வளோதான், வா போவோம். சரி போடலண்ணே. புழு வந்துருமோ? அதான் வெள்ளை அடிச்சுட்டு இனி வராது. சரி வா போகலாம், டைம் ஆயிட்டு. அது மழை டைமில் தான் அந்த புழு வரும். இந்த மொஸ்கட்டை புழு வந்துச்சுல்ல செவுத்துல, அதை சொல்கிறேன். இப்போ வராது வெயில் காலத்தில். சரி போடு. என்ன மொட்டை மண்டையா? உங்கள் அம்மாவுக்கு பாய் சொன்னியா? கோழி குஞ்சா பாத்தியா? போய் பாப்பமா. இருக்கு போய் பார்க்காத, குத்தி போடும். குஞ்சு பிடிச்சிடாத. குஞ்சை பிடிச்சனா அவங்க அம்மா உன்னைய கொத்தி விடுவாங்க. எங்க அம்மா இல்லை, அந்த கோழி குஞ்சோட அம்மா, பெரிய கோழி. கொத்தி போடுவானே, பிடிச்சிடாதானே? வேண்டாம் இப்போ. அப்போ குடம் வாங்க போண்டாமா? முதல்ல அதை பார்ப்போம்டா. உங்க அம்மைக்கு பாய் சொன்னியா? இரு மணி அடிக்குது, நிற்கட்டும். வா வேற கோயில மணி அடிக்குதா, கொஞ்சம் வேற நின்னோடனே போவோண்ணே. என்னது? நீங்க பைக் இப்படி திருப்பீங்களா, அப்போ யாராச்சும் உங்களை தட்டி போயிடுவாங்க. அதான் பின்னாடி பார்த்தேனே, பின்னாடி அந்த பக்கமும் வண்டி வரலடா. சரி போலாமா? நீங்க ஜிம்முக்கு போகும்போது யாராச்சும் அடிச்சிட்டாங்களா? ஆமாடா, அவங்க ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க. இனி அதான் போக மாட்டேன்ல. இப்போ போவாதீங்க, டெய்லி டெய்லி அடிப்பாங்க.
டெய்லி அடிப்பாங்களா? ம் கை வீங்கி போச்சுடா, 10 நாள் ஆச்சு. ம் தூங்கும்போல அழுக்காயிடுச்சா? ம் எந்த அழுக்காச்சு? நீங்கள் பிறகு காளியம்மாட்ட சொல்லு சரியாகட்டும் அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவுக்கா? சரி சொல்லிட்டேன். சரி போலாமா? ஓட்ட மாட்டேன். எல்லாமே ஆமாம் இந்த கடையில் இருக்கு. கடைக்கு வந்தாச்சு. படம் வாங்குவோமா? சரி படம் போதுமா? சரி தண்ணி எடுத்துருவியா? எங்கள் அக்காவுக்கு. உங்கள் அக்கா கொண்டானுமா? ஆமாம். சரி பெருசு வாங்குவோமா? அக்கா அதை தூக்கி மாட்டா. தூக்கிடுவா. தூக்கி மாட்டா. வச்சுக்க, இது அக்காவுக்கு வச்சுக்க. சரியா? பா போ, வாங்கியாச்சு. வாட்டர் பாட்டில் இங்கே இல்லைடா, இன்னொரு வாங்கி தர்றேன். அது வாங்கி தரேன் உனக்கு, இப்போ வேண்டாம். சரியா? பாத்திர கடையில் இருக்குமா? பாட்டில் கடையிலையா? போமா. இன்னைக்கு இது வாங்கியாச்சுல்ல, நாளைக்கு அது வாங்கி தரேன். சரியா? சொன்னா கேட்கணும். ப்ளீஸ். அது வாலி. போலாமா? அதெல்லாம் நல்லா தூக்குவாடா, வை. அக்கா உன்னோட பழசாலின்னு. இப்போ உனக்கு வாட்டர் பாட்டில் வாங்க வந்திருக்கோம். உன் தொல்லை தாங்க முடியல. வாங்கிடுவோம் வா. பிச்சு விடுவேன், அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஆளை பாறேன், மூட்ட மாட்டியா? எத்தனை கேட்ப நீ? வாட்டர் பாட்டில் மட்டும்தான். சரியா? மூஞ்சி போகிற போக்க பேர். ஊஞ்சி குயிக்கதான் மூட்ட மாட்டியா? ஆமாண்டா. அது எனக்கு. சரியா? இப்போ உனக்கு ஒன்று வாங்கி தந்துடுறேன், வா. ஏய் எதுவும் கேட்கக்கூடாது, வாட்டர் பாட்டில் மட்டும்தான். போ. அது அம்மா பார்த்துக்கிடுவா. உனக்கு ஓம் பொருளை மட்டும் பாரு. போ. அது இருக்கட்டும். ஏய் இன்னாருக்கு வாட்டர் பாட்டில் எங்கே போகிற? என்ன இருக்கு? உறிஞ்சு குடிக்கிற வாட்டர் பாட்டில் இதா? இது ரேட் அதிகமாக இருக்கும்டா, 400 ரூபா வருதுடா. இது உனக்கு பத்தாதுடா, பெருசு. டேய் இந்த மாதிரி கேர் அங்கிலம்மா ஆத்திக்கா ஆத்திக்கு வச்சிருக்கானா? என்ன டேய் வாங்கி தந்துட்டேன், நீ வாட்டர் பாட்டில் கேட்கக்கூடாது. தெளிவாக சொல்லிட்டேன். உறிஞ்சு குடிக்கிறது தான். சரியா? வா போகலாம். அது வாங்கி எனக்கு மூடும். ஏச்சுல வேற எதுவும் வேண்டாம்ல? டேய் கூட வாங்கியாச்சு. இப்போ தானே வாங்கிட்டு வந்தா. இங்கே பாரு டேய், இங்கே பாரு. இப்போ தானே வாங்கிட்டு வந்தா. உனக்கு இல்லை, இது எனக்கு. நான் தூக்கிடுவேன். நீ குட்டி பிள்ளை இல்லை. வேண்டாம் போதும், அது மட்டும் உனக்கு மட்டும் போதும். வா போதும்டா, ஒன்று போதும். போ. டேய் மட்டும் முடியாது. என்ன இதை கொண்டு போ. அக்கா கூட யார் தூக்கிட்டு போவா? சரி போண்ணா, நான் கொண்டு வரேன். போ. என்னடா வாட்டர் கேனா? நான் வாட்டர் கேன் வாங்கவே சொல்லலையே. எனக்கு தர வேண்டாம். இந்த குடத்தை விட பெரிய குடத்தை அவ தூக்கிடுவாள. வேற உங்க அப்பாவையா? ஆமா என்ன பொருள் இத்தனை தான் வந்திருக்கு.
இதுக்கு அமௌண்ட்டு 750 ரூபா சரியா வச்சா அவன் 100 ரூபா. இது 325 ரூபா. என்ன சொல்கிறீ ரேட் அதிகமாக தருது வாட்டுக்கு 125 ரூபா. 500 ரூபா. இது 45 ரூபா. 2 குடமும் சேர்ந்து 2 குடமும் சேர்ந்து 45 டோட்டல் பாருங்க 545. மீதி பேலன்ஸ். இது கை செலவுக்கு இருக்குது. இந்த இது வாங்கலையா அது என்னது கரண்டி தொங்க போடுறதுக்கு அது ஒரு நல்லா இல்லை. இனிமேல் அதான் வாங்க இருந்துச்சு ஆ நல்லா இல்லை. நீ அதை அந்த இது போட்டேன்னா அது அப்படியே தொங்கிரும். அப்போ எந்த ஊரில் தான் நல்லாயிருக்கும் சாத்தாங்குளத்தில் நல்லா இல்லையா தசமலையில் நல்லா இருக்கு பார்த்து வாங்கிட்டு வரேன். அக்கா, அம்மா அந்த கடையில கொடவங்கள் கடையில இல்லையம்மா. எனக்கு ஸ்டாண்ட் இல்லையாம்மா உங்கள் அப்பா போய் சொல்லுவாங்கடா இப்பதான் போய் சொல்றா. அவங்க கொண்டு வந்தாங்க பார்த்தேன்ல அப்பா கம்பி மொட்டை மொட்டை. அவங்க அப்பா பார்த்தவங்க வெயிட் குறையும்ல அப்படி சொன்னாங்க. வெயிட் குறையும் சொன்னீங்களா ஏய் வெயிட் தொங்க போட்டோன்னா அது ஒரு மாதிரி அப்படி தொங்கியும். சொல்லுங்க இவ ஒரே நீங்கள் என்னைக்கு வெயிட் குறையணுங்களோ அதே வார்த்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கா போங்கடா அதான் நான் விளங்காம போச்சேன். அம்மா, வேறு கையை பாரு. யார் யார் ஜிம்முக்கு போகணுன்னு ஒரு இது இருக்கு. நமக்கெல்லாம் தேவையா? தப்பா பண்ணி கை வீங்கி அவங்க யார் போதும் நாங்களாவா போக சொன்னோம் நான் வளைஞ்சி சொன்னாங்களே. முத மாதிரி இந்த ரன்னிங்கே பண்ணிட்டு கம்முன்னு இருந்துடுறேன். நீ ஜிம்முக்கு போகலப்பா. டாடி, ஒரு மாசம் ஆசைப்பட்டு போனேன். டாடி ஜிம்மு போகும்போது யாராச்சும் அடிச்சிட்டாங்களா? உங்கள் அப்பா வாங்க அடிக்கலாம்லடா அடிச்சுட்டாங்கம்மா. நீ வந்து கேட்குறியா? ஆஹா, ஏன் அவங்க அடிச்சுவாங்க. நீ போட்டு போட்டு அடிப்பாங்க. உங்கள் அப்பாவை யார்டா அடிச்சது உங்கள் அப்பா ஜிம்முக்கு போகும்போதா சரி ஒரு முடிஞ்சு உங்க பழைய ஜாமானையும் போட்டாச்சு. அது கூட பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு மீதி காசு என் செலவுக்கு வச்சுக்கிட்டாச்சு. கரண்டி ஓ கரண்ட் ஸ்டாண்ட் இருக்கு. அதுக்கு சரி அது வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? உங்க கணக்கு முடிஞ்சு வச்சு அவ்வளோதானே? ஓகே பாய் போட்டுரு. டாடி அங்க இருக்குல்ல அது. அது பாத்திர ஸ்டாண்டுமா. உனக்கு டாடி அழகா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்டா எனக்கு ஆடிச்சுக்கல. ஐயா இது இல்லடா இது மட்டி கூட ஒரு மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று இது நல்லா தான் இருக்கும். உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே போதும் பாய் சொல்லிடுங்க.